சின்முத்திரை, தட்சிணாமூர்த்தியோட சின்முத்திரை வந்து ஜீவாத்மா பரமாத்மா தேடும்போது ஆணவம் கர்மம் மாயை இதை அகற்றணும். இப்படி ஒரு நுட்பமாக, அதாவது இந்த உருவத்தை, சுய உருவத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. எதிர்காப்பில் உள்ள இன்னொரு உருவத்தை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடியை படைத்தாங்க. அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ஏற்கனவே இருந்திருக்குது. அது ஒரு சித்தர்கள் ரசவாதத்தில் அது கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்குது, பேருதவியாக இருக்குது. பல நெறிமுறைகள், பல தெய்வங்கள், முக்கியமாக பெண் தெய்வங்களை போற்றி பழகிற நாடு நம்ம நாடு. புழக்கத்தில் பெண் தெய்வங்கள் அவ்வளவு சக்தி படைத்தது. ஒரு வம்சத்தையே உருவாக்கக்கூடியது. ஒரு விளைநிலம் போன்றவர்கள், பயிர் கொடுப்பவர்கள், உயிர் கொடுப்பவர்கள். ஊருக்கும் தெய்வத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. இப்போ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பிறர் நலங்கதி, அந்த சேவை மனம், அந்த தியாக குணம், அந்த நல்ல குணங்கள்லாம் அமைஞ்சிட்டான அந்த குணங்களால் அவங்க கூட தெய்வமாகலாம். அவன் உண்மையாக இருந்திருக்கான், உதவியாக இருந்திருக்கான், உதாரணமாக இருந்திருக்கான், உறுதியாக இருந்திருக்கான், உங்களில் ஒருத்தனாகவும் இருந்திருக்கான். அப்படிப்பட்ட மனிதன் தெய்வமாகலாம். அந்த ஒரு அபிமானத்தில் அவங்கள வந்து நம்ம விரும்பிய உருவத்தில் வைக்கலாம். இல்லை ஒரு கல்லை நட்டு கூட அதுதான் அவர், அந்த ஆத்மா தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பலாம். இப்படி பல ஊரில் பல குலதெய்வங்கள் உண்டாயிருக்கு. மக்களால் போற்றப்பட்டு வருகிறார்கள் இன்றும் கூட. பிறருக்கு நன்மை சேர்க்க இந்த சாத்வீக கடவுள் போலவே அவர் இந்த இப்போ வீட்டில் எப்படி கிரகலட்சுமி தேவதை இருப்பா, ததாஸ்து தேவதை இருப்பா. நம்ம நல்லதெல்லாம் சொல்ல ததாஸ்து சொல்கிற மாதிரி கிரக தேவதை நம்ம வீட்டில் உள்ள தேவதை வந்து நம்மளுடைய அம்மா, நம்முடைய மனைவி, அப்படி தான் நம்ம சொல்கிறோம், பெண் தெய்வங்கள். இப்போ மக்களால் எந்த உணர்வில் அணுகுகிறோம் என்பதை பொறுத்து தான் அது மாறுபடுகிறது. நம்ம வந்து எதா நினச்சி வேண்டுறோமோ அதுவாக வந்து நம்மளுக்கு கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எறும்பு வழிபட்டால் அது எறும்பு உருவத்தில் வழிபடும். மனிதன் வழிபடும்போது மனித உருவங்கள் வழிபடுவோம். நமக்கு பிடித்த உருவத்தை பார்க்கின்ற போது அந்த உருவம் நம்மளிடையே பதிந்து விடுகிறது. ஒரு அடையாளம். இந்த இடத்துக்கு வந்தால் படிக்கணும், இந்த இடத்துக்கு வந்தால் தூங்கணும், இந்த இடத்துக்கு வந்தால் பசிக்கும், இந்த இடத்துல வந்தால் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்தோட அம்சம் வந்து அந்த அப்படி ஒரு தெய்வ உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடமாக அந்த உருவங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சதுக்க பூதம்னு சொல்லுவாங்க. இந்த வேலை இல்லாமல் ஊரை சுற்றின்னு இருக்காங்களே அவங்களாம் அது கண்டிக்கும். அப்படி ஒரு சதுக்க பூதம் இருக்குது. அது ஒரு தேவதை. குற்றவாளிகள்லாம் தண்டிக்கும் உரிமை அதுக்கு உண்டு. அவங்களெல்லாம் குற்றங்கள் நிறைய ஆயிடுச்சுன்னா பொறுக்க முடியாது. பலரோட சாபங்களையும் கோபங்களையும் வாங்கிட்டு இருக்கான அவன் அந்த சதுக்க தேவதை தான் கண்டிக்கும். அப்புறம் அஞ்சன் பூதம் வந்து அகஸ்தியர் உருவாக்கினது. நம்ம கோயில் திருவாச்சூரில் கூட அந்த மேலே அந்த பூதம் இருக்கும். நம்மளோட பாவங்களை அது வாங்கிக்கிறது. இப்போ அதுமாரி உயிரை காக்கும் காளி, அது எல்லை காளி. குலதெய்வத்தை வரவேற்கிறது, அது அந்த சாமி ஆடுறது, அப்புறம் வழி அனுப்புறது, இதெல்லாம் அந்த பரம்பரையாக வழிபாட்டு முறையில் வரக்கூடியது தான். இப்போ குறிஞ்சி நிலனா முருக கடவுள், முல்லை நிலனா அது காட்டுக்குள்ளே கடவுள், அது கற்பனசாமி பெருமாள், அந்த பெருமாள் அகோபுலி மடம், அந்த பெருமாள்லாம். வயலும் சார்ந்த இடம் மருத நிலன்றாங்க, அது இந்திர கடவுள். மழைக்கு வருணக்கு பகவான் அந்த கடவுள். நெய்த நிலம் கடல் சார்ந்த இடம்லாம் அங்கே சிவபெருமான் அம்பாள் அப்படி வழிபடுவாங்க. பாலைவனம்னா அதுவும் மகாகாளி தான், காளி இருக்கும். ஒரு இடத்துல மழையாக பெஞ்சிட்டுருக்கும், ஒரு இடத்துல மழையே இருக்காது, பாலைவனம். இப்படி மாறுபட்ட பிறகு இருக்குன்னா இந்த ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு உள்ளவங்க, அதெல்லாம் இல்லாதவங்க. ஒன்று கட்டுப்பாடோடு இருக்கிற ஒழுக்கமானவர்களை காப்பாற்றுறதுக்கு, அந்தமாரி இல்லாதவங்களை தண்டிக்கிறதுக்கு, இப்படி இரண்டு சக்திகளையும் படைச்சிட்டான். யார் சாத்வீக குணமாக உள்ள கடவுளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களும், இந்த ராட்சச குணத்தோடு உள்ளவங்களை, தாமச குணம் உள்ளவங்களாக அந்த தீய சக்தியில் வணங்கும்போது அது அவங்களுக்கு கடவுளாக இருக்குது. அவங்களும் அதை கடவுளாக
நினைக்கிறாங்க. இந்த இறை வடிவங்கள் நம்பிக்கை வடிவத்தில் தான் இருக்குது. நம்பும் வழி, நான் அதை நம்பும் வழி, நம்பி வாழணும் இல்லை நம்ப வச்சு வாழணுங்கிற மாதிரி அது நம்மளை நாம் நம்பி வாழணும். அதை நம்மளை நம்ப வச்சு அது வாழ்ந்துட்டுருக்கு குலதெய்வ வழிபாடு. 33 தேவர்கள்னு சொல்கிறாங்க பசுமாட்டில் இருக்குதுன்னு. அந்த பசுமாடை எவ்வளோ போற்றி பாதுகாக்கணும்னா 33 தேவர்கள் இருக்காங்க. அதுமாரி வாழும் விலங்குகள், பறவைகள் எல்லாத்துலேயும் ஒரு இறைத்தன்மை இருக்கும்போது அதை நம்ம தேசிய பறவையாக்குறோம், நம்ம பாதுகாக்கக்கூடிய விலங்கு ஆக்குறோம். இப்போ நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே சிவவாக்கியர் பாடுறார் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சட்டியில் குழம்பு தயாரிக்கிறான்னா அந்த குழம்போட சுவையை சட்டி அறியாது. அதேமாரி நமக்குள்ளே சக்தி இருக்குது, நமக்குள்ளேயே அந்த இறை உணர்வு இருக்குது. அதை உணராத போது நமக்கு அது டிரான்ஸ்மிஷன் அந்த இது கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்தை நம்ம மனசில் பதிச்சு பண்ணுறோம். சொல்லியா சித்தர்கள் அவர் பல வகையான குலதெய்வங்கள் இருக்குது. அந்த பல குலதெய்வத்திற்கு சபதம் எடுக்கிறதுக்கு ஒரு குலதெய்வம், சூளுரைக்கிறது, நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜக்கம்மா அப்படின்னு வரல, அது சூளுரைக்கிறது வரும். அப்படி அவங்க ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு பண்பை வைத்து, ஆகாச முனிவர், ஆகாசர், பரந்த வானம், மறந்த வானம், அது எல்லையற்ற சக்தியை நம்ம ஆகாயத்தை வழிபட்டிருக்கோம், சூரியனை வழிபட்டிருக்கோம், காற்றை வழிபட்டிருக்கோம், மரங்களை வழிபட்டிருக்கோம், காடுகளை வழிபட்டிருக்கோம், மலைகளை வழிபட்டிருக்கோம், ஆறுகளை பெண் பேர் சொல்லி வழிபட்டிருக்கோம். இப்படி பரந்த வானம்ல ஆகாசர், அவர் வானம் போல் உள்ளவர்னு. அவர் அவருக்கு சாட்டை கையில் வச்சுருப்பார், பிரம்பு கை வச்சுருப்பார். அவர் மின்னல், மழை, இடி இதெல்லாம் உருவாக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் நாகர், இந்த உயிரணுக்கள் உருவாகும்போது நாக வடிவத்தில் தான் இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க இப்போ கூட. அதை முதல் தோற்றமாக அந்த நாகர் வழிபாடு. அது புற்றுக்குள்ளே அதுக்கு நாகம் இருக்கிறதா நம்பி நாக வழிபாடு. அது தோஷம் இருந்தாக்க கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாக வழிபாடு இருக்குது. அது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரியம்தான் அந்த காரணத்துக்காக தான். எல்லாத்துக்குமே ஒரு விழா எடுக்கிறது, ஒரு வழிபாடு நடத்துறது. எப்படி விந்தணுலாம் பாம்பு வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறது நம்புவோம், அது முதல் தோற்றம். அதுமாரி சித்தர்கள்லாம் அந்த சகுனம் பார்ப்பாங்கள்ல, அந்த சித்தர் சகுனம் பார்க்குற சிந்தனை தொடர்பாக இருக்கிறதுக்கு அந்த சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க சித்தர்கள் இசைக்கருவிகள்லாம் உருவாக்குவாங்க. அந்த இசை மூலமாக எப்படி மனதை மயக்கலாம், பாம்பாட்டி சித்தர் அதுமாரி இசை மூலமாக இந்த அவர் தேவர்கள் எப்படி மனித உருவல் வந்துடுறாங்க, மனித உருவில் பூமியில் வரும்போதே அவர்கள் கந்தர்கள் ஆகிறாங்க. அவங்களுக்கு சங்கு சக்கரம் இந்த கருவிகள், அந்த ஆயுதங்கள் அதெல்லாம் அவங்க உருவாக்கி தர்றாங்க மக்களுக்கு. வித்தியாசமான காட்சி, விசித்திரமான தோற்றம், இதெல்லாம் உள்ளவங்க விஞ்சையர் அப்படின்னு ஒரு கடவுள் இருப்பாங்க. கந்தர்கள் மாதிரி விஞ்சையர்கள். அப்புறம் பிசாசுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட கொள்கை பிடிப்பு, பிசாசு மாதிரி நடிக்கிறாங்க, பிசாசு அரக்க மாதிரி நடிக்கிறாங்க, நடிப்பு அரக்கன். அதாவது அவ்வளவு வைராக்கியம். அது அந்த தெய்வம் அந்தமாரி மனோபாவம் உள்ளவங்கள அவங்க வடிவத்தில் இருந்தது. அப்புறம் தாரகர்னு ஒரு தெய்வங்கள் இருக்குது. அது சேவை செய்கிறவங்க, தியாகம் செய்கிறவங்க, அதுக்காகவோ பிறந்தா மாதிரி தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. இவங்கெல்லாம் தாரக தெய்வங்கள் அவங்க வடிவத்தில் இருக்குது. போக பூமியான்னு சொல்லுவாங்க, அவங்க அப்படி ஒரு தெய்வங்கள் இருக்குது. அதாவது அடங்காத ஆசை அடக்க முயல மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அவங்க வழிபாடு சதுக்கம்பாங்க. இப்படி அவர் அதேமாரி கிம்புருவர்னு ஒரு குலதெய்வம் இருக்குது. அவங்களுக்கு தாளக்கருவிகள்லாம் உடுக்க கெடுக்க முறையிட்ட அந்த தாளக்கருவிகள் கிம்புருவர். அந்த இறைவனுடைய நேரடி பணியாளர்கள் மாதிரி அவங்க வேலை செய்வாங்க. கிம்புருவர் நம்ம கடவுளை பார்க்க முடியல அப்படின்னா, இப்போ பெரிய எம்எல்ஏ பார்க்க முடியலன்னா அவருக்கு அசிஸ்டண்ட்டு யாராவது தெரிஞ்சவங்க போகிறாங்களே, அந்தமாரி ஒரு சலுகை, அந்தமாரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். அது கிம்புருவர்கள். சுரர், இந்த துறவிகள், புத்தர்கள் மாதிரி அவங்களாம் சாதுக்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீரன் இல்லைன்னு இல்லை, வீரத்தையே அடக்கி வச்சுருக்காங்க, விவேகத்தை அடக்கி வச்சுருக்காங்க. அது மனிதர்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுமாரி தான் அசுரர்கள், மகாபலம் பொருந்தியவர்கள். அசுரர்கள் நீ ஒரு தவம் பண்ணணும் அப்படின்னா
அசுர பலம் வேணும்பாங்க. அசுரன் மாதிரி தவம் பண்ணணும். இது கிடைக்கிற வரைக்கும் ஒன்று வாட்டும். இது கிடைக்கிறதுக்காக என் கழுத்தை வெட்டி கூட யாக குண்டத்தில் போடுவேன். அதுமாரி அசுரம், இந்த மாயை, இந்த கந்தசஷ்டியில் மாயை எப்படி தானே காசிப முனிவர்கிட்ட உருவங்கள் மாறி மாறி பல லட்சம் குழந்தைகளை, பல லட்சம் அசுரர்களை பெற்றாங்களே, அசுர பலன்றாங்களே. அந்த அசுர தெய்வம் வந்து யார் வேட்கை அதிகமாக இருக்குது, தீவிரம் அதிகமாக இருக்குது, பசி அதிகமாக இருக்குது, தாகம் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அவங்க வடிவத்தில் அசுரர்கள் வழி போகிறாங்க. இது பூதங்கணங்கள் இருக்குது. சிவகணங்களுக்கு அதிபதி சேனாதிபதி முருகன். பூதங்கள் அந்த கணங்களுக்கு அதிபதி, பூதகணக்கு அதிபதி கணாதிபதி யார்? கணேசன், கணபதி. அந்த பூதங்கள் வந்து நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கில் தேய்ச்சா வர பூதம் மாதிரி தான். பூதங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலே இருக்கும். ஒரு கடவுள் வழிபாடு இல்லாத கோயிலை பார்த்தா நான் தான் முருகன் வந்து உட்காந்துருக்கு, நான் தான் பிள்ளையார்னு இருக்கும், நான் தான் சிவன் வந்து இருக்கும். அப்போது ஒரு பலிபீட பூஜை செஞ்சு அதை விரட்டிட்டு நமக்கு உண்மையான கடவுளை கும்பாபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வராங்க. அப்புறம் முனீஸ்வரன் பார்த்தா மனிதனும் தெய்வமாகலாம். அந்த சொந்தபங்கள், சேவங்கள், சுற்றத்தார், உறவினர்கள் அத்தனை பேரையும் ஒரு மையமாக எடுத்து ஒன்றிணைக்கிறதுக்காக அது குலதெய்வம் முனீஸ்வரர். அந்த முனீஸ்வரருக்கு வழிபாடு எல்லாருமே அவங்களோட பழக்க வழக்கங்களை எப்படி வழிபாடோ அந்த மாதிரி வழிபாடு. நம்ம திரிசூலம் மயிலுகிரி மேலே கூட மகா முனீஸ்வரர் அருமையாக இருக்கார். அந்த கண்ணன் ஐயாவும் சரவணன் ஐயா, மணிகண்ட ஐயா அதை சிறப்பாக அதை போற்றி வழிபட்டு இந்த மக்களுக்காக அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெட்டவெளி சித்தர் முன்னோர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பாங்க. முன்னோர்கள் வந்து மூத்தோர் சொல் அமிர்தம், முன்னோர்கள்லாம் வழிகாட்டியாக இருக்காங்கள்ல, அந்த அவங்களாம் வெட்டவெளியில் தான். அந்த வெட்டவெளி அந்த முனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வழிகாட்டி தொடர்பு நமக்கு வந்து ஆலோசனை, சிலருக்கு அறிவுரை ஆலோசனைலாம் அவங்க கேட்டால் தான் சொல்லணும்பாங்க. அதேமாரி அவர் கண்ணன் ஐயா வந்து அவர் உருவத்தை முனீஸ்வரர் வருவார். அப்போ அறிவுரை ஆலோசனை கேட்டு பெறும்போது கொடுக்குறவங்களுக்கும் மரியாதை, கேட்குறவங்களுக்கும் அது ஒரு பிடிப்பு, பொறுப்பு. அப்புறம் தேவர்கள், இந்த பசி தூக்கலாம் கண்ணுக்குமே கூட இமைக்காத தேவர்கள். அந்த தேவர்கள்லாம் நம்ம செய்கிற செயல்களுக்கெலாம் நல்லவங்களுக்கு ஒரு கவசமாக இருப்பாங்க. நல்லவங்களை சுற்றி ஒரு கவசமாக இருக்கிறது எப்படின்னா, பின்னாடி ஒளிவட்டமாக இருக்குல்ல, அவங்க முகத்தில் ஒரு பிரகாசமாக இருப்பாங்க, அவங்க உடம்புல ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க செய்கிற முயற்சிக்கெலாம் உறுதுணையாக இருப்பாங்க, வெற்றி கிடைக்கிற வழியெல்லாம் உருவாக்குவாங்க, தடைகளை இருந்தாலும் நீக்குவாங்க, அவங்க தேவர்களாக இருப்பாங்க. அப்புறம் கருடரும் சில குலதெய்வம் இருக்குது. அது வந்து உயர்ந்த நோக்கம், உயர்ந்த இடத்துல உசந்த இடத்துல பறந்துருக்கணும் கருடன். அது கிருஷ்ணா சொல்லுவாங்கள்ல, அவங்கள வழிபடுறவங்களும் இருக்காங்க. ராட்சசர்களை வழிபடுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உணவு கூட தாமச உணவு, சாத்விக உணவு கூட, இந்த இறைச்சிகள் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய காரியத்தை ஊக்கப்படுத்தி உறுதிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பாங்க ராட்சசர்களும் உருவாகிட்டு இருக்காங்க. எப்படி மனிதனுக்குள்ளேயே ஒரு ராட்சச குணம் இருக்குது, மனிதனுக்குள்ளேயே ஒரு தெய்வத்தன்மை இருக்குது, மனிதனுக்குள்ளேயே மிருக குணமும் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றாக்கிறவங்க தான் ராட்சசர்கள். அவங்களையும் வழிபடுறவங்க இருக்காங்க. அந்த ரஜோகுணம் அது மாதிரி, அது குறுக்கு வழி பழி வாங்கிறது, இந்த பில்லி சூனியை வைக்கிறது, இவங்களாம் ராட்சசர்களை வழிபடுவாங்க. அந்த ராட்சசர்களுக்கு ஒரு காளி இருக்கா, அந்த வடிவத்தில் காளி இருக்கா. அப்புறம் சாரணர்னு இருக்குது. சாரணருங்கிற தெய்வம்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் நமக்கு அது அப்படி ஒரு தெய்வம் இருக்கான்னு பல பேருக்கு தெரியாது. சாரணர் தெய்வம் இருக்குது, அதுக்கு பயங்கர பெனிஃபிட் இருக்குது, அதுக்கு பயிலாக இருக்குது, அதுக்கு விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு பழக்கங்களாக இருக்குது. அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். அப்போ சாரணர் தான் சபரிமலை ஐயப்பன். இப்படி தான் சபரிமலை ஐயப்பன் ஒரு மிலிட்ரி டிசிப்ளின், இப்படி தான் வரணும் என்கிட்ட, இப்படி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த விதிமுறைகள் படி கிடச்சின்னா அந்த தெய்வங்களோட அருள் கிடச்சிடலாம். சமுதாயத்தோட கால கண்ணாடி அவங்க தான், சமுதாயத்தோட கால கண்ணாடி. எந்த காலத்தில் எப்படி மனுஷர்கள் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு பழமையான வழிபாட்டு முறை. எப்போவுமே இப்போ இருக்க திக்பாலர்கள், தசதிக்பாலர்கள், இந்திரனை வழிபடுறது, அக்னியை வழிபடுறது, யமனை வழிபடுறது, நிருதியை வழிபடுறது, வருணனை வழிபடுறது, வாயுவை வழிபடுறது, சோமன், சந்திரன், இந்த குபேரன், ஈசானபுத்திரன், இப்படி இந்த கிரிவலம் போகிறோம்ல திருவண்ணாமலையில், அப்போ எல்லா இடத்துலையும் இருக்காங்களே, அப்படியே தசதிக் பாலர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம இன்றைக்கும் வழிபட்டுருக்காங்க. அப்புறம் காமன் தம்பி சாமன், அப்புறம் எவ்வளோ தெய்வங்கள் தேடி 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 சுட்டு தான் யார் தேடுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து தொத்திக்கும் அந்த தெய்வங்கள்லாம்.
எப்படி ஆறு ஓடும்போது ஒரு அழகு எப்போதும் புதுசாக இருக்கும், அதுமாரி குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம வழிபட நம்ம புதுசாக மாறிகிட்டே இருப்போம். நம்ம புது புது விஷயங்களை தெரிஞ்சுப்போம், புது புது வாழ்க்கைகளை புதுமைகளை பார்ப்போம். இப்போ பிறக்கின்ற வேலைக்கேற்ப நாள் நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷன் பிறக்கிற நேரம், நாள் நட்சத்திரம் திதி எல்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த யோகம் கரணம் அதுக்கேற்ப உருவம் இருக்கும், குணம் இருக்கும். அது வந்து எழுதப்பட்ட சாஸ்திரம். சாஸ்திர விதிகள்லாம் பொய் இல்லை, ஜோசியம்லாம் பொய் கிடையாது. அது முறையாக கற்றுக்கிட்டு தெய்வ அனுகிரகத்தோடு சொல்லும்போது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. பொய்யானவங்களாம் நமக்கு அது குழப்பிறதுனால பல சர்க்கிளை சந்திக்கிறாங்க மக்கள். அதை முறை சாராத வழிபாட்டுகள்லாம் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தது தான். இந்த பிசாசுகள், உணர்ச்சி பெருக்கு, அந்த இது பரிகாரகரான்னு சொல்லி மக்களை திசை திருப்பி இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கடவுள் இருக்குங்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இயக்கம் இருக்குது, அது கடவுள் இருக்குது. கடவுள் இல்லைங்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு இயக்கத்தை காமிக்க முடியுமா? முடியாது. நமக்கு உடம்பு தானாக இயங்கிட்டுருக்கு, ஒன்றுக்கு வருது, தண்ணிக்கு வருது, சாதம் சாப்பிட்றது, பசிக்கிறது, ஒவ்வொரு அமிலத்தை உசவுக்குது, ஜீரணமாகுது, ஒவ்வொரு சக்தியாக பிரிக்குது, நினைவாற்றல் இருக்குது. இந்த மூளைகளோட நரம்பை சொல்கிறாங்களே, அந்த ஒரு முடியை விட 100 மடங்கு மெலிசாக இருக்குமா ரத்தம். ரத்தம் தடித்து போகக்கூடாது. ரத்தம் வந்து எப்போ தடித்து போகக்கூடாதுன்னா இப்போ சைவ உணவு அதுக்காக தான் நம்ம இந்து மதத்தில் போதிக்கிறோம். அது வந்து ரத்தத்தை தடியாக்காது. அப்போ கோபத்தை, இந்த ராட்சச உணவு சாப்பிட்றோம்னா கோபம் அதிகமாகிடுது, ரத்தம் தடித்து போயிடுது. இந்த மூளைக்கு போகிற நரம்பு வந்து அவ்வளோ மெலிசு. அந்த ரத்தத்தை போக்குறதுக்கு போகாமல் இருக்க முடியும்னா இந்த இப்போ உள்ள உலக விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ப்ரெஷரை ஏற்றி விடும், ரத்தத்தை தடித்து விட்டுரும். சாப்பாட்டு முறை, வாழ்க்கை முறை, இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கை முறை ஆயுஷை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆரோக்கியத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு மூலமாக நம்மளோட ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கலாம், ஒழுங்காக வாழ்ந்துக்கலாம், சிறப்புகள் அத்தனையும் பெறலாம். இந்த அழகு குத்தல்லாம் அவநம்பிக்கை மூடநம்பிக்கை சொன்னாங்க கிடையாது. அது ஒரு வர்மக்கலை. அக்குமுச்சர்லாம் சொல்கிறாங்களே, எந்தெந்த இதில் ஊசி குத்துனாக்கா எப்படி இப்படிலாம் மாறணும். நம்ம கையை அழுத்தி வச்சுட்டா கூட வர்மக்கலையில் தலைவலி போகிறது, ஜலதோஷம் போகிறது, எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. எல்லா கலைகளும் இந்த உலகத்தோட பிரபஞ்சோட விதியை என்ன, பயன்படுத்தி இல்லாவிட்டால் இழந்து விடுவாய். நம்ம எதையும் பயன்படுத்தாமல் இருந்தோன்னா அதை இழந்துடுவோம். புழக்கத்திலே வச்சுருந்தானா அது நம்ம கூடயே சேர்ந்தே இருக்கும். அதில் முக்கியமானதான் குலதெய்வ வழிபாடு சொல்லிட்டு இருக்கோம். அதில் நம்ம மாறக்கூடாது. இப்போ உலகத்தில் மாறாது மாற்றம்னு ஒன்று சொல்கிறாங்களே, ஒன்று இன்னொன்னா மாறுது. அதான் இப்போ வழிபாட்டு முறையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னா இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது. ஆனால் இப்போ சீக்கிரம் எழுந்திருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, இந்த காலை நல்ல பழக்க வழக்கங்களாக வச்சுக்கிறது, மனசை தெம்பாக வச்சுக்கிறது, நேரத்தை நிர்வகிக்கிறது, இதை பயனுள்ள செயலாக பயனுள்ள பேச்சாக பேசுறது, இதெல்லாம் இந்த பழக்க வழக்கெல்லாம் மாற்றம் கிடையாது. இது மாற்றமே நிரந்தரமானது. இந்த பயில வந்து நிரந்தரமானது. நம்ம செய்ய அடைய நினைக்கணும்னா நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ இதுக்காக வாடா இவ்வளோ இருக்கணும், அப்போ நம்ம இதுக்காக என்ன பாடுபட்டுடா இருக்கணும், அப்போ ஒரு சிரிப்பு வரும். இதுக்காக நம்ம அப்போ அடைஞ்சு நினச்சி முடிச்ச நடத்தி பாடு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன், அது ஒன்றும் இல்லாமல். ஆகா, மலைக்கு உச்சிக்கு போகிறதுக்குள்ள ஆனந்தம் உச்சிக்கு போனவுடனே இருக்காதுன்னு இல்லை, அது அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், சாதனை படைக்கணும். தோல்விலாம் தடுமாற்றம் தரும், வாழ்க்கையை மாற்றும் பிரயோகம். ஆனால் அந்த மனோபாவத்தை வளர்க்காமல் இருக்கிறதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நான் அந்த மனோபாவத்தை நமக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும். இப்போ நமக்கு ஒரு கைக்குச்சி கூட ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம கூடவே ஒருத்தர் வராருன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு வழிகாட்டுறாருன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. டிரைவர் ஓட்டின்னு போகிறாருன்னா நம்ம தூங்கினா கூட அவர் சரியாக ஓட்டிட்டு போகிற நம்பிக்கை இருக்குது. அதுமாரி நம்மளோட நம்பிக்கை இறை நம்பிக்கை. இதில் வந்து எந்த அவநம்பிக்கையும் வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம். நம்மளோட மனோபாவம் மீண்டும் எழும் திறன், தானாகவே செயலை தொடங்கும் திறன், இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு. என்னென்னைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளோட மூத்தவர்கள் எல்லாம் அவங்களோட மூச்சு காற்று எங்கள் சுதந்திரக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். மயிரபுரி பாலமுருகன் கந்தசஷ்டி விழா டெய்லி அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. வாங்க கலந்துங்க, முருகனை தரிசனம் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.